தலப்பாக்கட்டி பிரியாணி மாதிரி தலப்பாக்கட்டி சிக்கன் ரொம்பவே டேஸ்ட்டாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். இதெல்லாம் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து சோம்பு, மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முழு தனியா, தேங்காய் பூ சேர்த்துருக்கேன். பூண்டு, சின்ன பீஸ் இஞ்சி, தக்காளி இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்து சோம்பு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ண சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து இதை சிக்கனை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் எண்ணெயில் நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். மசாலா ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து எந்த பச்சை ஸ்மெல்லுமே அதில் வராது. மூடி போட்டு 10 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் வற்றிடும், கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடும். அவ்வளோதாங்க, கருவேப்பிலை தூவி இருக்குங்க, நம்ம தலப்பாக்கட்டி சிக்கன் ரெடி ஆகிடும். சாம்பார், ரசம், தயிர் சாதத்துக்குள்ளலாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக சேவ் பண்ணிக்கோங்க, ட்ரை பண்ணுங்கள்.